நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஆல்ரெடி வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிய நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில இருக்க அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நம்மனால வந்து இன்ட்ராடேல ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ண முடியும்? அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ட்ரேட் பண்றக்கு ஐடியால இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதும் நீங்க ட்ரேட ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம சேனல மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்ப பிரேக் அவுட் அப்படின்னா என்ன? சிம்ப்ளிஃபையா சொல்லணும்னா, ஒரு விஷயத்த பிரேக் பண்ணி அது போறது தான் பிரேக் அவுட். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பிரேக் அவுட்னா ஃபர்ஸ்ட் அது வந்து எந்த மாதிரி பிரேக் அவுட், அதை எப்படி வந்து நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம கிளியரா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். அதுக்கு உங்களுக்கு கிளியரா ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வரைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ ட்ரெண்ட் லைன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி தான். இப்போ இது வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு வரைகிறேன். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இப்போ இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே. இதுவே வந்து இத வந்து நீங்க ஒரு பேட்டர்னாவும் கன்சிடர் பண்ண முடியும். எப்படின்னா, இந்த மாதிரி. இப்போ இது எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஒரு நீட்டான பேட்டர்ன் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்றது? இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. நான் எப்படி இத வச்சு ட்ரேட் பண்றது? இப்படிங்கிற டவுட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். நான் லோவர் டைம் ஃப்ரேம்ல காட்டுனேன் அப்படின்னா, கண்டிப்பா அது புரியாது. கேண்டில்ஸ் நெறைய இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க இத வரைஞ்சுட்டீங்க. இத டிராப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ வந்து மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ இதுல எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ, மார்க்கெட் அந்த பக்கம் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இப்படி பிரேக் பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி போயிருக்கும். ஸோ இப்போ வந்து அது நடக்கல. ஸோ வந்து கீழ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கீழ பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் கன்டினியூவா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்ப இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? எந்த பக்கம் பிரேக் அவுட் பண்ணுதோ, அந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ட்ரி வந்து நம்ம எங்க எடுக்கிறது? ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறது ஒரு ட்ரெண்ட் லைன். அத வந்து நான் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஸோ 2 பார்த்தாச்சு. பேட்டர்ன்னா என்ன? ட்ரெண்ட் லைன்னா என்ன? அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம அத கன்ஃபர்மேஷன் வந்து எப்படி எடுத்துக்கிறது? 5 மினிட்ஸா இருந்தாலும் சரி, 1 ஹவரா இருந்தாலும் சரி, 1 டேவா இருந்தாலும் சரி, 1 மந்த்தா இருந்தாலும் சரி. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் அதுக்கு அப்ளிகபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறீங்களோ, அந்த ட்ரெண்ட் லைன ஃபுல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இந்த கேண்டில் உங்களுக்கு கிளியரா க்ளோஸ் வச்சிருக்கா? இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு கிளியரா க்ளோஸ் வச்சிருக்கா? கட் பண்ணிருக்கு. கட் பண்ணி நல்லா கீழ போயிருக்கு. ஃபுல்லாவே க்ளோஸ் வச்சிருச்சு. சரி ஓகே ப்ரோ. க்ளோஸ் வச்சுட்டா நம்ம என்ட்ரி எடுத்துறலாமா? க்ளோஸ் வச்சாலும் நம்ம என்ட்ரி வந்து உடனே எடுக்கக்கூடாது. ஸோ க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வருதான்னு பார்க்கணும். அதாவது மார்க்கெட் வந்து இங்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க வந்திருக்கு. மறுபடியும் இங்கிருந்து இங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபால் ஆயிருக்கு. ஆல்ரைட். அப்பனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ ஓகே ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துருச்சு. இப்ப ரீட்ரேஸ்மென்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறது? அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இது. ஸோ இந்த இடம் ரீட்ரேஸ்மென்ட் ஆன இடம். அந்த ரீட்ரேஸ்மென்ட் ஆகுறதுக்கு ஒரு ஹை குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஹை தான் நம்மளோட எஸ்எல். ஸோ இப்ப நம்ம புட் சைடு என்ட்ரி எடுத்திருக்கோம்னு வச்சுக்கலாம். ஓகே. நீங்க இதவும் ஹையா கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லன்னா அதுக்கு முந்தின கேண்டில். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? இதையும் நீங்க வந்து ஹையா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கேண்டில் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கும். அது வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து எஸ்எல்ல வந்து ஹண்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாரி கொஞ்சம் ஹையர்ல நீங்க வந்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா 1:1, 1:2, 1:3, 1:4 வரைக்கும் உங்களுக்கு கன்டினியூவா வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம எஸ்எல்ல வந்து அது போய் ஹண்ட் பண்ணவே இல்ல. ஆனா எஸ்எல் வந்து நமக்கு ரொம்ப நியர்லி தான் இருக்கு. ஸோ வந்து இது வந்து நம்மளோட என்ட்ரி. ஸோ என்ட்ரில இருந்து எவ்வளோ பாயிண்ட் எஸ்எல் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கால்குலேஷன் பண்றக்கும் ட்ரேடிங் வியூலயே வந்து ப்ராப்பரான டூல்ஸ் இருக்கு. நீங்க யூஸ் பண்ண கத்துக்கங்க. நான் இப்ப யூஸ் பண்றத பார்த்து.
ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு 44 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எஸ்எல்லாம் வந்து இருக்குது. ஸோ 44 பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இண்டெக்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு இண்டெக்ஸோட சார்ட்டில் வந்து எஸ்எல் வைக்காம நம்ம வந்து ஸ்பாட்டோட சார்ட்டில் எஸ்எல் வைக்கக்கூடாது. அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட்டில். அதுக்கு பதிலாக ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டில் எஸ்எல் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் என்ன மூவ்மெண்ட் நடக்குதோ அதே மூவ்மெண்ட் தான் அதுலேயும் நடக்கும். ஸோ ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு மூவ் எல்லாம் ஒன்று தான், நடக்கக்கூடிய விஷயமும் ஒன்று தான். பட் அது ப்ரீமியம் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எஸ்எல் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது பெருசாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் சார்ட்டில் வந்து எஸ்எல் செட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸோட சார்ட்டில் போய் எஸ்எல் செட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வந்து நீட்டாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். கரெக்டாக நான் வந்து எதுவுமே பண்ணலை. இது வந்து நம்மளோட என்ட்ரி, இது வந்து நம்மளோட இது நம்மளோட என்ட்ரி, இது நம்மளோட எஸ்எல், இது நம்மளோட 1:1, 1:2, 1:3. கரெக்டாக 1:3 ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே 1:1, 1:2 கொடுத்துருக்கிற ரேஷியோ வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு மொமெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் எடுத்திருக்கிற ரேஷியோ தான். ஸோ அதனால தான் இந்த விஷயம் வந்து மார்க்கெட்டில் நடக்குது. ஓகே, இது வந்து 1 ஹவரில் நான் எதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சார்ட் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ அதுக்காக 1 ஹவரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே விஷயத்த 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்ரெண்ட் லைனும் பேட்டர்ன்ஸும் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லையும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் மட்டும்தான் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிறத வச்சு நீங்கள் 5 மினிட்ஸில் என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போது அடுத்து உங்களுக்கு ஒரு சினாரியோ காட்டுறேன். பிரேக் அவுட் சினாரியோவையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ரோ. அதாவது முடிஞ்ச சார்ட்டில் வந்து காட்டுறது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நம்ம வந்து லைவ் சார்ட்டில் வந்து நீங்கள் சொல்லணும். இது லைவ் சார்ட் தான். இதை நான் எதுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸாக காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வந்து லைவோட அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராகவே லைவோட அனாலிசிஸ், அதாவது நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். ஸோ வந்து அதில் இருக்கிற லெவல்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போது இதுவுமே வந்து ஒரு பிரேக் அவுட் சினாரியோ தான். இந்த மாதிரி பிரேக் அவுட் சினாரியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்து தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதோட ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேயுமே பிரேக் பண்ணவே இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு டச்சு. இதையும் நம்ம டச்சாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டச் கணக்கு தான். இங்கேயும் ஒரு டச் எடுத்திருக்கு. இங்கேயும் ஒரு டச் எடுத்து மேலே தான் ஏறி இருக்கு. ஸோ ஸ்டில் அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து கட் பண்ணி ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு ப்ராப்பரான என்ட்ரியை நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எடுக்கும்போது எஸ்எல் வந்து நம்ம எப்படி வைக்கிறது? இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டே நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே டச் பண்ணிவிட்டு மேலே ஏறி இருக்குது. மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து அது கட் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக நடந்திருக்கா? இது நம்மளோட என்ட்ரி 1:1, 1:2, 1:3. 1:3 ஹிட் பண்ணதும் மார்க்கெட் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் கீழே போயிருக்கு. ஸோ இந்த ரேஷியோஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது. அதனால தான் இந்த ரேஷியோஸை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டவுன் சைட் சினாரியோ பார்த்தோம். அப்சைட் சினாரியோ ஏதோ கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஃபுல்லி டவுன்ஃபாலில் இருக்கிறதுனால அப்சைட் சினாரியோஸ் எதுவும் பெரிய லெவலில் கிடைக்கல. ஸோ ஒரு லாங் லைன் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போது இதை எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன். இதுவும் ஒரு ட்ரெண்ட் லைன், ரைட்? இப்போ உங்களுக்கு வந்து இந்த 2 லைனுக்குள்ளே தான் சார்ட் இருக்குது, ரைட்? கிளியராக இருக்கா? இப்போது இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதை கட் பண்ணி மேலே போயிருக்கு. அப்புறம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் நடந்த விஷயமே தான் மறுபடியும் 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 நடக்கும். திரும்ப திரும்ப நடந்த விஷயமே தான் நடக்கும். ஸோ என்ட்ரியை நம்ம தப்பாக எடுத்துகிட்டு நம்ம லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் நான் லாஸ் பண்ணிட்டேன், ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டம், ஒரு கேம்லிங் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம வரைகிற ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிகினர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு அன்ஈவனான ஒரு லைன் கிடைக்கும்போது உங்களுக்கு அதை ப்ராப்பராக ட்ரா பண்ண தெரியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ், நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரியை தப்பாக எடுப்பீங்க.
ஸோ அப்போ ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ட்ரா பண்ண கற்றுக்கணும். உங்களுக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது, நடந்ததே தான் மறுபடியும் மறுபடியும் நடக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே சினாரியோ தான். இங்கே ஒரு டபுள் டச் எடுத்திருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளியராக கவனித்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது நமக்கு தெரியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரைஞ்சி வச்சிங்கன்னா மட்டும்தான் அது பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்ட் லைனை ப்ராப்பராக ட்ரா பண்ண கற்றுக்கிட்டாலே ட்ரேட் பண்ணுறது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஓகே, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய விஷயமே இவ்வளோதான். நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கிளியராக ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து என்ட்ரிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு நீட்டாக ட்ரேட் பண்ணி பழக முடியும். இப்போது லைவ்ல மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் வைக்கட்டும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நான் ஈவினிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து நெக்ஸ்ட்டு மூவ் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கிளியராகவே வந்து நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் கண்டென்ட்டுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நம்ம சேனலை மறக்காமல் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.